Hi students, welcome to the day 1 of knowing our history. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டோன் ஏஜ் தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டோன் ஏஜ்னு சொன்னோடனே எல்லாருமே 4 டைப்ஸாக இருக்கு. அதில் வந்துட்டு பேலியோலித்திக் ஏஜ் இருக்கு, மீசோலித்திக் ஏஜ் இருக்கு, நியோலித்திக், சால்கோலித்திக் அப்படின்னு தான் இருப்பாங்க. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பேலியோலித்திக் ஏஜ்க்கு முன்னாடி ஹியூமன்ஸ் எப்படி இருந்தாங்க அப்படின்றது நம்ம ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட ஹிஸ்ட்ரி கிளாஸ் வந்து எப்படின்னா ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், கான்செப்டாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பொறுமையாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக மெமரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 3ஆக பிரிக்கலாம். ஓகேவா? எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மயோசீன், செகண்ட் வந்துட்டு பிளையோசீன், தேர்ட் வந்துட்டு பிளைஸ்டோசீன். இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டான இது. எப்படின்னா எப்படி வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு ஏப்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸாக மாறினாங்க அப்படின்றது தான் இந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு நம்ம ஈஸியாக பார்த்துடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம், என்ன டைப்னா மயோசீன். ஸோ இந்த மயோசீன் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜியோலாஜிக்கல் எபோச். எபோச்னா ஒன்றும் இல்லை, ஒரு பாகம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எர்த் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, ரொம்ப கூலாகவும் இல்லை, வார்ம் ஸ்டேஜில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? இப்போ நம்மளோட ஹியூமன்ஸ் வந்து எந்த ஃபார்மில் இருந்தாங்கன்னா ஏப்ஸ் அந்த ஃபார்மில் தான் இருந்தாங்க. ஏப்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஹியூமன்ஸ். ஓகேவா? இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா 4 லெக்ஸில் தான் அவங்க நடந்திருக்காங்க. 4 லெக்ஸ் டு வாக். அப்புறம் அவங்களோட பேக் போன் வந்துட்டு இன்க்ளைன் ஆகி இருந்துச்சு, அதாவது சரிவாக இருந்துச்சு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். மயோசீன்ல எப்படி இருந்தாங்க, ஜியோலாஜிக்கல் எபோச்னு சொல்றாங்க மயோசீனை. எர்த் வந்து அப்போ ரொம்ப கூலாகவும் இல்லாமல் ஹாட்டாகவும் இல்லாமல் வார்மாக இருந்துச்சு. ஏப்ஸா ஹியூமன்ஸ் வந்து இருந்தாங்க, அதாவது குரங்கு உருவத்தில் தான் இருந்தாங்க. 4 காலில் நடந்துட்டு 4 காலில் தான் எல்லாமே பண்ணுவாங்க. அவங்களோட பேக் போனும் இன்க்ளைன் ஆகி இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிளையோசீன் ஏஜ். இந்த ஏஜ்ல வந்துட்டு எப்படி ஆரம்பிச்சுன்னா இது வந்துட்டு செகண்ட் ஜியோலாஜிக்கல் எபோச். ஓகேவா? செகண்ட் ஜியோலாஜிக்கல் எபோச். ஸோ வந்துட்டு இப்போ வந்து என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட எர்த் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் டு கூல். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி டைமில் வந்து என்ன ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ வந்துட்டு கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் அப்படின்னா எப்படின்னா நம்மளோட எர்த் வந்துட்டு எப்படி இதாச்சு, எப்படி உருவாயிருக்கு அப்படின்னா 2 பிளேட்ஸ் இருக்கு. என்னென்ன பிளேட்ஸ்னா ஓஷோனிக் பிளேட்ஸ், அப்புறமேட்டு கான்டினென்டல் பிளேட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டைம்ல, அதாவது பிளையோஸ்டீன் டைம்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா கான்டினென்டல் ட்ரிஃப்டிங் நடந்துச்சு. அப்ப என்ன அந்த டைம்ல வந்துட்டு ஆப்பிரிக்கா வந்துட்டு யுரேஷியா அப்படின்ற இதுல தான் இருந்துச்சு. ஆப்பிரிக்கா வந்துட்டு எதுல இருந்துச்சு, யுரேஷியா. இந்த கான்டினென்ட்டோட இது வந்து மெர்ஜ் ஆகி இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கான்டினென்டல் ட்ரிஃப்டிங்னால ஆப்பிரிக்கா வந்து யுரேஷியாவோட ட்ரிஃப்ட் ஆகி வந்துருச்சு. அதாவது 2 பிளேட்ஸ் இருக்கு, 2 பிளேட்ஸ் சேர்ந்து மெர்ஜ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மவுண்டெயின்ஸ் வந்து வரும். என்ன வரும்? மவுண்டெயின்ஸ். அதே இது 2 பிளேட் வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர், அதாவது தள்ளி தள்ளி போச்சு அப்படின்னா இங்க வந்துட்டு வாட்டர் வந்துடும். வாட்டர் ஆர் ஓஷோனிக் பாடிஸ், ஓஷன் இந்த மாதிரி வந்துடும். ஸோ வந்துட்டு ஆப்பிரிக்கா வந்துட்டு யுரேஷியால இருந்து பிரிஞ்சு வந்தனால உங்களுக்கு வந்து ஆப்பிரிக்காவுக்கும் யுரேஷியாவுக்கும் உடல் என்ன வந்துச்சுன்னா மெடிடேரியன் சி வந்து வந்துருச்சு. அதே மாதிரி சவுத் அமெரிக்கா வந்துட்டு நார்த் அமெரிக்காவோட போய் சேர்ந்துச்சு. எது மூலியமானா பனாமா கேனல் மூலியமா, த்ரூ பனாமா கேனல். ஸோ வந்துட்டு இது ரெண்டுமே இதுவும், அதாவது ஆப்பிரிக்கா வந்து ஒரு ஏஷியான்ற கான்டினென்ட் வந்து பிரிஞ்சு ஊடால மெடிடேரியன் சி வந்துருச்சு. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்துட்டு நார்த் அமெரிக்காவோட பனாமா கேனல் மூலியமா சேர்ந்துருச்சு. இது ரெண்டுமே எப்போ நடக்குது அப்படின்னா பிளையோசின் ஏஜ்ல தான் நடக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு வேற என்ன நடக்குது அப்படின்னா அவ்வளோதான். ஸோ வந்துட்டு பிளையோசின் ஏஜை பொறுத்த வரைக்கும் இது 2 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் வந்துட்டு இப்போ இந்த ஏஜ்ல வந்துட்டு அவங்க என்ன ஆரம்பிச்சாங்கன்னா பைப்படலாக ஆரம்பிச்சாங்க. பைப்படல் மீன்ஸ் நத்திங், வாக்கிங் ஆன் 2 லெக்ஸ். வாக்கிங் ஆன் 2 லெக்ஸ். ஸோ வந்துட்டு இவங்களை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா
ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்துட்டு பிளையோசின் ஏஜில் என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு செகண்ட் ஜியாலஜிக்கல் எப்போச்சுன்னு சொல்கிறாங்க. எர்த் வந்து அப்போ தான் கூலாக ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கூலிங்னால நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, யுரேஷியாவிலேருந்து ஆஃப்ரிக்கா வந்துட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. அப்போ பிரிகிறப்ப நம்மளுக்கு கூட என்ன வந்துருச்சு அப்படின்னா, மெடிடேரியன் சி வந்து வந்துருச்சு. அதே மாதிரி சவுத் அமெரிக்காவும் நார்த் அமெரிக்காவும் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ வந்துட்டு சேர்றப்ப நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, பனாமா கேனல் வழியாக சேர்ந்தாங்க, அந்த மாதிரி வரும். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஹியூமன்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா, பைப்படலாம் இருந்தாங்க. அதாவது ஏப்ஸ்ல இருந்து பைப்படல், அதாவது 4 லெக்ஸ்ல நடக்கிறதுல இருந்து 2 லெக்ஸ்ல நடக்கிறதுக்கு வர்றாங்க. அவங்கள தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பைப்படல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹோமோ எரக்டஸ். இதுதான் இந்த இதுல முக்கியமான பாயிண்ட். அவ்வளவுதான். அடுத்து நம்ம வந்துட்டு பிளைஸ்டோசீன் அதுக்கு வந்தோம் அப்படின்னா, இது வந்துட்டு தேர்ட் ஜியோலாஜிக்கல் எபோச். இப்பதான் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஹியூமன்ஸா மாறுறாங்க. அதாவது ஹோமோசாப்பியன்ஸா மாறுறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாப்பியன்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்பியன் இது வந்துட்டு என்னன்னா ஒரு லாட்டிக் வேர்ட். ஸோ இந்த லாட்டிக் வேர்டுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாட்டிக் வேர்டுக்கு வந்துட்டு என்ன மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா, திங்கிங் மேன். ஸோ வந்துட்டு ஏன் அப்படி சொல்றாங்க, ஏன் இவங்க வந்துட்டு திங்கிங் மேன் ஹோமோசாப்பியன்ஸ் சொல்றாங்க அப்படின்னா, பிளையோசின் ஏஜ் வந்துட்டு ஒரு ஐஸ் ஏஜா இருந்துச்சு. ஓகேவா? அப்ப ஐஸ் ஏஜா இருக்கிறப்ப ஃபுல்லாவே குளிரா இருக்கும், எங்க பார்த்தாலுமே குளிர் தான் இருக்கும். அப்ப ஹியூமன்ஸ் வந்து வந்துட்டு அவங்களே பாம் ஆக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, 2 கல்லை யூஸ் பண்ணி ஃபயரை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எப்ப பிளைஸ்டோசீன்ல தான் நம்மளுக்கு வந்து ஃபயரை கண்டுபிடிச்சாங்க. ஸோ வந்துட்டு அவங்க அந்த 2 கல்லை உரசுனா ஃபயர் வரணும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அவங்களோட பிரெயினுக்கு வந்துட்டு தோணிருக்கு. ஸோ வந்துட்டு பிரெயின் ஸ்டார்ட்ஸ் இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா திங்கிங் மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிளைஸ்டோசீன் தான் 4 பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. இந்த பிளைஸ்டோசீன் divided into 4 parts. என்னன்னா Paleolithic age, Mesolithic age, Neolithic and Chalcolithic age. ஸோ வந்துட்டு இந்த ஏஜ்லாம் வந்துட்டு எப்படி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 2 மில்லியன் இயர்ஸ். எப்போ 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. இங்கேருந்து 2 மில்லியன் இயர்ஸ் ஆகுது. இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம வந்துட்டு பேலியோலித்திக் ஏஜ் வந்து பார்க்கலாம். பேலியோலித்திக் ஏஜ். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ வந்துட்டு பேலியோலித்திக் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். லாட்டின் இது ரெண்டுமே வந்துட்டு என்னன்னா லர்டின் வேர்டு. ஸோ பேலியோ அப்படின்னா என்னன்னா ஓல்டுன்னு அர்த்தம். லித்திக் அப்படின்னா என்னன்னா ஸ்டோன்னு அர்த்தம். ஸோ இதனால தான் நம்ம இதுக்கு என்ன பேர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா தி ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பேலியோலித்திக்கை வந்துட்டு இந்த ஏஜை வந்துட்டு 3 விதமாக பிரிக்கலாம். ஓகேவா? எப்படின்னா லோயர், மிடில், அப்பர். ஸோ இந்த லோயர் பீரியட் வந்து எப்படின்னா 2 மில்லியன்ல இருந்து 50,000 இயர்ஸ்க்கு எகோ பிசி. இது வந்து எப்படின்னா 50,000ல இருந்து 40,000 பிசி. அண்ட் அப்பர் வந்துட்டு 40,000 to 10,000 பிசி. ஸோ இப்போ வந்துட்டு லோயர் பேலியோலித்திக் ஏஜ் வச்சு பார்க்கலாம் அதை. ஸோ லோயர் பேலியோலித்திக்
லோயர் லோயர் பேலியோலித்திக் ஏஜ். ஸோ வந்துட்டு இதோட ஏஜ் என்ன 2 million to 50,000 BCக்கு முன்னாடி எகோ. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு என்ன இதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங். வேட்டையாடி அவங்க வந்து அவங்களோட சாப்பாடு சாப்பிடுவாங்க. அது மட்டும்தான். இவங்க எல்லாருமே எங்க வாழ்றாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மவுண்டைன்ஸ். ஏன் அப்படின்னா மவுண்டைன்ஸ்ல தான் அனிமல்ஸ் இருக்கும். அனிமல்ஸை வேட்டையாடக்கூடிய ஸ்டோன்ஸும் அங்கே கிடைக்கும். ஸோ வந்துட்டு அவங்க டூல்ஸாக என்னென்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பர், ஸ்கின்னர், அப்புறமேட்டி டிக்கர். ஸோ உங்களுக்கு வந்துட்டு சாப்பர், டிக்கர் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்னன்னு தெரியும். ஸோ வந்துட்டு என்ன இது புதுசாக ஸ்கின்னர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்துட்டு மானை வேட்டையாடுறாங்க அப்படின்னா அதோட ஸ்கின் இருக்குல்ல, அந்த ஸ்கின்னை பீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுதான் ஸ்கின்னர். சாப்பர் வந்துட்டு அந்த மீட்டை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறதுக்கு. டிக்கர் வந்துட்டு எப்படி அப்படின்னா அவங்க வந்துட்டு எங்க, அதாவது இப்போ வந்துட்டு லேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த லேக்ஸ் பக்கத்தில் வந்துட்டு குழி தோண்டி வச்சிருவாங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு குழி தோண்டி வைக்கிறப்போ லேக்ஸ்க்கு வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு வரும். அனிமல்ஸ் வந்துட்டு அவங்களோட தாகத்தை தீர்க்கிறதுக்காண்டி வரும். அப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அனிமல்ஸ் வந்துட்டு ஹண்ட் பண்ணுறதுக்கும் வேட்டையாடுறதுக்கும் அனிமல்ஸ்ட வந்து ஹைட் பண்ணுறதுக்கும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் டு ஹைட் ஃப்ரம் அனிமல்ஸ், அனிமல்ஸ்ட இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கும் அவங்க வந்துட்டு டிக் பண்ணாங்க. இது மூணும் தான் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ். எப்போ லோயர் பேலியோலித்திக் ஏஜ் அப்போ. ஸோ வந்துட்டு இந்த 3 டூல்ஸையும் அவங்க வந்து எப்படி அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் வந்துட்டு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளின்டிங் அண்ட் ஃப்ளாங்கிங். இதுதான் அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் டு ஷார்பன் தீஸ் 3 டூல்ஸ். அடுத்து இப்போ நம்ம வந்துட்டு மிடில் பேலியோலித்திக் ஏஜ் அது பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு 50,000 BC to 40,000 BC எகோ, அதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூல்ஸ் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க. டூல்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ வந்துட்டு அங்கே நம்ம என்ன பார்த்தோம், இந்த டெக்னிக் ஃப்ளின்டிங் அண்ட் ஃப்ளாங்கிங் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ வந்துட்டு இங்கே வந்து அவங்க வந்து என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃப்ளேக்ஸ். இந்த ஃப்ளேக்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை, அதாவது யூஸ்டு டு ஷார்ப் தேர் பிரின்சிபல் டூல்ஸ். ஓகே, அடுத்து இதில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட்ஸ். இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பீலான் வேலி. ஸோ இந்த வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 அதாவது மொத்தமாக பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு பார்த்தாலுமே லோயர், மிடில், அப்பர், இது 3க்கான இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கேவ்ஸ், இந்த 3 ஏஜுக்கான இருந்த அறிகுறிகள் வந்து இந்த பீலான் வேலியில் வந்து இருக்கு. இந்த பீலான் வேலி வந்து எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா ரிவர் வேலி, சாங்கோ கேவ்ஸ், அப்புறம் பாகிஸ்தான்ல பாட்வா பிளேட்யூ. இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். ஓகேவா? அடுத்து நம்ம வந்துட்டு அப்பர் பேலியோலித்திக் பார்க்கலாம். அப்பர் பேலியோலித்திக் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 40,000லேருந்து 10,000 BC வரைக்கும் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா
இது வரைக்கும் அவங்க வந்து வேட்டையாடி அந்த வேட்டையாடின சாப்பாடை சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட டூல்ஸ்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டாக வந்தாங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிரைன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்துட்டு என்னன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் டூல் யூஸ்டு டு கேட்ச் ஃபிஷர்ஸ். ஸோ வந்துட்டு இந்த ஏஜ்ல வந்துட்டு என்ன முக்கியமாக பண்ணாங்க அப்படின்னா ஃபிஷ்ஷிங் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இந்த இதில் தான் ஃபிஷ்ஷிங் வந்து ஃபர்ஸ்ட் டைமில் வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எப்படி வந்துட்டு பரின்ஸ் இருந்தது, ஃபிஷிங்லாம் எப்படி பண்ணாங்க தெரியும் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு தெரிய வந்துச்சு, ஏதாவது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸோ கல்வெட்டுகளோ அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து பரின்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு அவங்க வந்துட்டு ஃபிஷிங் பண்ணாங்க அப்படின்றது தெரிய வரும். ஸோ வந்துட்டு இப்போ என்ன ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா பெயிண்டிங்ஸ் வரைய ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? பெயிண்டிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்க அப்படின்னா கேவ்ஸ், குகைகளில் பெயிண்டிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு வரைஞ்ச பெயிண்டிங்லாம் எப்படி இருந்துச்சுன்னா மோனோ கலர்ஸ்ல இருந்துச்சு. மோனோ கலர்ஸ். அந்த கலரா என்ன பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒயிட் கலர் தான் வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான சைட் பார்த்தீங்க அப்படின்னா பிம்பேத்கா கேவ்ஸ். இது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைட்டு. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாலியோலித்திக் ஏஜ் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்தோம்? மயோசின்னா என்ன, பயோசின்னா என்ன, மயோசின்னா என்ன, பிளையோசின்னா என்ன, பிளைஸ்டோசின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பிளையோசின்ல வந்துட்டு பிளைஸ்டோசின்ல வந்துட்டு பாலியோலித்திக் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். மீசோலித்திக் ஏஜ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீசோலித்திக்கன் ஏஜ் அப்படின்னு பார்க்குறப்ப மீசோ அப்படின்றது என்னன்னா ஒரு லாட்டின் வேர்ட். அந்த லாட்டின் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மிடில் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்துட்டு இன்னொரு நேமும் இருக்கு, இன்டர்மீடியேட் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இன்டர்மீடியேட் ஸ்டோன் ஏஜ்னு சொல்றாங்க. இதுக்குரிய டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் பாலியோலித்திக் 9000 இருந்து 8000 பிசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா பாயிண்டட் டூல்ஸ்னா என்னங்க, அவங்க யூஸ் பண்ற டூல்ஸ் எல்லாமே எல்லாத்தோட டிப்புமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது கவனிக்கிறாங்க. அது பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மைக்ரோலித்திக். மைக்ரோனா உங்களுக்கே தெரியும், கூர்மையான. லித்துனா என்னது? ஸ்டோன், கூர்மையான கல். ஓகேவா? இதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒட்டாரி ரிவர், அதுல அது பேர் என்ன சொல்றாங்கன்னா பாகூர். இப்போ வந்துட்டு லித்வானா அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துலதான் மைக்ரோலித்துக்கான எவிடன்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. இப்ப இந்த ஏஜ்ல வந்துட்டு முக்கியமான ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டொமஸ்டிகேஷன் வந்து நடக்குது. டொமஸ்டிகேஷன்னா வீட்டில் ஒரு பிராணிகளை வளர்க்குறது, டாக்ஸ் அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து டாக்ஸை பூனை அப்படின்னு நம்ம எல்லாம் வளர்க்குறோம்ல, அதே மாதிரி அந்த காலத்துலேயும் வந்துட்டு டொமஸ்டிகேஷன் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ண அனிமல் என்ன அப்படின்னா, அவங்க எந்த அனிமலை டொமஸ்டிகேஷனாக வளர்த்தாங்க அப்படின்னா வைல்டு டாக்ஸ், நாய்ங்களை தான் அவங்க வந்துட்டு பெட்டாக வளர்த்தாங்க. அதுக்கான எவிடன்ஸ் வந்து எங்க இருக்குன்னா மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஆதம்கர்ல இருந்து இருக்கு. இன்னொரு எவிடன்ஸ் என்ன அப்படின்னா புர்ஸஹாம். இது வந்து எங்க இருக்குன்னா காஷ்மீர்ல வந்து இருக்கு. இங்கேயும் வந்துட்டு டொமஸ்டிகேஷனுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு. எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்துட்டு அவங்களோட பெட்ஸோட வித் தயர் பரீட் பண்ணியிருக்காங்க. மனுஷங்களை அவங்க வளர்த்த செல்ல பிராணிகளோடையே புதைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கான இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் வந்து என்னன்னா புர்ஸஹாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹார்ன் டூல்ஸ். அதாவது ஹார்னா ஒன்றும் இல்லை, அனிமல்ஸ்க்கு வந்துட்டு கொம்பெல்லாம் இருக்கும்ல, மான் கொம்பு, ரைனோசரஸ்க்கு கொம்பு,
அதெல்லாம் வச்சு அவங்க வந்துட்டு ஒரு டூல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னவா எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, டு பீல் த ஸ்கின். அவங்க வேட்டையாடி வரக்கூடிய அனிமல்ஸ்ல மேல இருக்கக்கூடிய தோலெல்லாம் உரிக்கிறதுக்கு இந்த ஹார்ன் டூல்ஸ் வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. எங்க எங்க இதுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, தம்தமா இது வந்துட்டு அலகாபாத்ல இருக்கக்கூடிய பிளேஸ்ல வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட்ல வந்து இருக்கு. அடுத்து போன் ஆர்னமெண்ட்ஸ். போன் ஆர்னமெண்ட்ஸ்னு ஒன்றும் இல்லை, அவங்க வந்துட்டு போனை வச்சு வந்துட்டு ஒரு சில டூல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆர்னமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் என்னன்னா மகதா, அதுவும் வந்துட்டு உத்தரப்பிரதேஷ்ல தான் இருக்கு. சரி, ஓகே. இந்த ஹார்ன் டூல்ஸு, போன் ஆர்னமெண்ட்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பெயிண்டிங் மூலியமா தான் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ முந்தையெல்லாம் பெயிண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மோனோக்ரோமா இருந்துச்சு. அதாவது ஒரே கலரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது மோனோக்ரோம். நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பாலிக்ரோம். ஸோ இந்த ஏஜ்ல மீசோலித்திக் ஏஜ்ல பாலிக்ரோம் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்னென்ன கலர்ஸ்ல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ஒயிட்டு இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெயிண்டிங்னா நம்மளுக்கு என்ன தேவைப்படணும்? பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் தேவைப்படுமா? இதுதான் ப்ரஷ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரஷ்ல வந்துட்டு இது ப்ரஷ்ஷு, இது அதுக்குரிய ஹேண்டில். இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அணில் இருக்குல்ல, ஸ்குரிலோட டெய்ல்ஸில் இருக்கக்கூடிய முடியை வச்சு அதோட ஃபர்ரை வச்சு தான் இந்த ப்ரஷ்ஷை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, மேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் வந்துட்டு நீம் ட்ரீயோட குச்சியை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் வந்துட்டு எதை வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீம் ட்ரீல இருக்கக்கூடிய காம்பு குச்சியை வச்சு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் வந்து எதை வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீம் ட்ரீல இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அந்த அந்த பிரான்ச் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குச்சியை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாலன் பிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாலன் பிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மீசோலித்திக் ஏஜ் வந்து ஒரு சிங்கிள் வேர்டில் சொல்லணும், இந்த இந்த ஏஜ்ல இதுதான்ப்பா முக்கியமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா டொமஸ்டிகேஷன் வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? எப்படி சொல்லலாம்? domestication of animals. இதுதான் மீசோலித்திக் ஏஜ்லயே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியது என்னன்னா மீசோலித்திக் ஏஜ். மீசோலித்திக் ஏஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஞாபகம் வருது டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ லேட்டராக இந்த மீசோலித்திக் ஏஜ் முடிகிற கட்டத்திலேயே அவங்க வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கலாம், நியோலித்திக் ஏஜ். நியோலித்திக் ஏஜ் இது வந்துட்டு ஒரு லாட்டின் வேர்டு தான். நியோ அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா நியூ, புதுமையான, புதுசா ஒரு ஸ்டோனேஜ், அடுத்த கட்ட ஸ்டோனேஜ். இது வந்து லாட்டின் வேர்டு. இதுக்கான டைம் பீரியட் வந்து 8000 BCலேருந்து 7000 BC வரைக்கும் இருக்கும். இங்கே தான் என்ன ஸ்டார்ட் ஆச்சு, ப்ராப்பரான அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி வேணும். ஸோ அப்போ மனுஷங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மலையிலேருந்து மவுண்டெயின்ஸில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த மவுண்டெயின்ஸ்லேருந்து வந்து நதிகள் பக்கத்துலலாம் வாழ ஆரம்பிச்சாங்க. குளம், குட்டை எங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அது பக்கத்தில் அதோட சரௌண்டிங்ஸில் வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நிலையான ஒரு இடத்துல வந்துட்டு ஃபுட்ஸு, குட்ஸு எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறப்ப அவங்களுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்துட்டு இல்லை. அதனால ஒரு இடத்துலயே லேக் பக்கத்துலேயே அவங்க வந்துட்டு வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைட் எப்படி அப்படின்னா என்னன்னா மெஹர்கர், பாகிஸ்தானில் இருக்குது. மெஹர்கர்ன்ற பிளேஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சைட்டு. அங்கே வந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மட் ஹவுசஸ், மண்ணால் ஆன வீடுகள் எல்லாம் அங்கே தான் இருந்துச்சு, அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க.
ஸோ இப்போ ஓகே அக்ரிகல்ச்சர்லாம் நல்லா செழிப்பாக இருந்துச்சு. அவங்க வந்துட்டு அவங்க அக்ரிகல்ச்சர்லேருந்து அறுவடை பண்ணது எல்லாமே சேர்த்து வைக்கணும் இல்லையா? அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாட்ரி, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாட்ரி எல்லாமே டெவலப் பண்ணாங்க. அதுக்கான எவிடன்ஸ் என்னன்னா சோப்பனி மண்டு, உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சோப்பனி மண்டு அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ். எதுக்காண்டி பாட்ரி டெவலப் பண்ணியிருக்காங்க? நம்மளோட குட்ஸ் எல்லாமே இது பண்ணுறதுக்கு. அவங்க வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு என்ன என்ன குட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா வீட்டு, பார்லி, காட்டன், இது மூணுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான குட்ஸு, சீரியல்ஸு. இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக 2 பிளேஸில் சொல்கிறாங்க. மெஹர்கர் இந்த பிளேஸ்லையும் இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கிரைன்ஸு. புர்ஸஹாம் அப்படின்ற பிளேஸ்லையும் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. புர்ஸஹாம் அப்படின்றது என்னன்னா காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு. இது புர்ஸஹாம்ன்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து ஒரு உருது வேர்டு. அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகேவா? இந்த புர்ஸஹாம்ல இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா பரியல்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் வித் தேர் பெட்ஸ். பெட்ஸை வந்துட்டு மனுஷங்களோடையே சேர்த்து புதைச்சாங்க. ஓகேவா? இப்போ நியோலித்திக் ஏஜ் முடிஞ்சு. இந்த நியோலித்திக் ஏஜில் வந்துட்டு ஓவராலாக இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னோன்னா என்ன உங்களுக்கு வரும்? அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் தான் இருக்கிறதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஸ்டேஜில். ஸோ இப்போ நியோலித்திக் ஏஜ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சிங்கிள் வேர்ட் ஃபார் நியோலித்திக் ஏஜ் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னாலே உங்களுக்கு நியோலித்திக் ஏஜ் தான் ஞாபகம் வரணும். நியோலித்திக் ஏஜ்னாலும் அக்ரிகல்ச்சர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா சால்கோலித்திக் ஸ்டேஜ். சால்கோலித்திக் ஏஜ் அப்படின்றது வந்துட்டு என்ன மீனிங்? இதுவும் வந்துட்டு ஒரு லாட்டின் வேர்ட் தான். சால்கோ அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா காப்பர். ஓகேவா? ஸோ காப்பர், லித்திக்ன்றது ஸ்டோன். ஸோ வந்துட்டு இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா காப்பர் அண்ட் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுக்கான டைம் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா 7000 BC. ஸோ இப்போதான் புதுசாக அவங்க வந்துட்டு காப்பரே கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷங்க வந்துட்டு மொத கண்டுபிடிச்ச மெட்டல் என்ன அப்படின்னாலே காப்பர் தான். எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டைமாபாத்ல தான் ஃபர்ஸ்ட் அதுக்கான எவிடன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி உஜ்ஜைன் அப்படின்ற பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணோட எலும்பு கூட வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என்ன வியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 29 காப்பர் பேங்கிள்ஸும் 2 ஆக்சஸும் அவங்களோட சேர்த்து புதைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான எவிடன்ஸ். ப்ளஸ் அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ் பார்க்கலாம். ஜோர்வே ரீஜியன், மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஜோர்வே ரீஜியன், இது வந்துட்டு மால்வா மத்திய பிரதேஷில் இருக்குது. அண்ட் சம் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான், இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான சைட்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதை பற்றி நம்ம வந்துட்டு கடவுளை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. அப்போ கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. சக்கம்பரி அப்படின்ற ஒரு பெண் கடவுளை வந்து கும்பிட்டுருக்காங்க. அவங்க வந்து என்ன காட் அப்படின்னா ஃபர்டிலிட்டி காட். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா முந்தியெல்லாம் மனுஷங்க யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களோட பாடியை வந்துட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இறந்தவங்களை வந்துட்டு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ புதைக்கிறவங்கள எப்படி புதைச்சாங்க அப்படின்னா அடல்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்துட்டு நார்த்து டு சவுத் டைரக்ஷனில் புதைச்சிருக்காங்க. அதே இது சைல்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷனில் புதைச்சிருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா அந்த காலத்துலேயும் மனுஷங்களுக்கு வந்துட்டு டைரக்ஷன் பற்றின அறிவு இருந்திருக்கு, நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் இந்த புதைக்கிறவங்கள எங்கே புதைக்கிறாங்க? தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு செமிட்ரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்களோட வீட்லேயே தான் புதைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹைஜீனை பற்றி நாலேஜ் வந்து கிடையாது. நோ நாலேஜ் ஆஃப் ஹைஜீன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதோட நம்ம வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ப்ளஸ் உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் அடுத்த வீடியோஸில் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.